சுதாகர் தான் நிதிஷை கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பாக்யா வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். பாக்யா என்ன சொல்லுவாங்கன்னா, நேரடியாக சுதாகரை போய் பார்க்காம அவங்க ஒய்ஃபை போய் பார்த்தோன்னா ஏதாவது விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனியாவும் அவங்க ஒர்க் பண்ண ஆஃபீஸில் கேட்டு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. நிதிஷ் சுதாகரோட மகனே இல்லை அப்படிங்கிறதையும் சந்திரிகாவோட பையன்தான். சுதாகர் சந்திரிகாவோட ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சந்திரிகாவோட முதல் கணவர் ஏற்கனவே இறந்து போயிட்டதாகவும் சுதாகர் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால சந்திரிகாவை பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவாரு. சந்திரிகா கிட்ட இருந்த எல்லா பிஸ்னஸ் எல்லாத்தையுமே சுதாகர் தாங்கிட்ட தன்னோட பேர்ல வர்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்தி எழுதிக்குவாரு. இது சம்பந்தமா நிறைய தடவை சுதாகருக்கும் நிதிஷ்க்கும் சண்டை வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இனியா அவங்களோட ஆஃபீஸ்ல இருந்து எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாங்க. பாக்யா, எழிலு, செழியன், ஆகாஷ் 4 பேருமே சுதாகர் வீட்டுக்கு போவாங்க. ஆனா சுதாகர் வெளியிலேயே போக மாட்டாரு. அதனால ஆகாஷ் என்ன பண்ணுவாரு, ஒரு ஃபோன் பண்ணி, ஆகாஷோட நம்பர் சுதாகருக்கு தெரியாது. அதனால சுதாகருக்கு ஃபோன் பண்ணி, நீங்க தான் நிதிஷை கொலை பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, நான் சொல்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம பேசி டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாரு. சுதாகரும் கொஞ்சம் பயந்துருவாரு. சரி, எந்த இடம் சொல்லு, உடனே நான் அங்க வர்றேன் அப்படின்னு சொன்னதும் ஆகாஷ் போனை மியூட்ல போட்டுட்டு எழில் கிட்ட எங்க வர சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு இடத்த சொல்வாரு. அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு சுதாகரும் அவரோட ஆளும் கிளம்பிடுவாங்க. இவங்க சைட்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஒய்ஃப் கிட்ட பேசுவாங்க. அவங்க முதல்ல நம்பவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்கன்னா, சுதாகருக்கும் நிதிஷ்க்கும் நேற்று காலையில ஏற்கனவே சண்டை நடந்துகிட்டு இருந்தது. அப்போ வந்துட்டு சுதாகர் நிதிஷ் கிட்ட என்ன சொல்வாருன்னா, நீ ட்ரக்ஸ் அடிக்கிறன்னு மட்டும்தான் இவ்வளவு நாளும் தெரியும், ஆனா ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ற வேலையும் பண்ணிட்டு இருக்க, நீ இப்பதான் எனக்கு தெரிய வந்தது, கொன்றுவேன் உன்னைய அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. செழியனும் அவங்க எடுத்துட்டு வந்த அந்த வீடியோவை போன்ல காட்டுவாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகாவுக்கும் தெரிய வரும். அவங்களே ரொம்ப அழுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே என்னோட வீடியோல நான் சொல்லியிருந்தேன், சுதாகர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாரு அப்படின்னு. கதை அப்படிதாங்க போகும். இந்த வாரத்துல முடிய போறதுனால கொஞ்சம் ஜவ்வா இழுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இதுல ஒண்ணுமே விஷயமே இல்லைங்க. சுதாகர் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாரு. ஆகாஷும் இனியாவும் சேர்ந்துருவாங்க, அவ்வளவுதாங்க.